சதீஷ் அவர்கள் காஞ்சனிங் கண்ணப்பன வேலை தேடும் இளைஞனா இருக்கிற இவர் ஒரு நாள் வேலைக்கு இன்டர்வியூக்காக ரெடி ஆகும்போது மோட்டர் ரிப்பேர் ஆகிடும், அதனால தண்ணி இருக்காது. அதனால அவங்க வீட்டில் இருக்க பாழடைஞ்ச கிணறுல போயிட்டு இவர் தண்ணி எடுக்க போவாங்க. அங்கே வந்து ட்ரீம் கேச்சர் ஒன்று பார்ப்பாங்க. இருக்க ஃபெதரை பிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்லேருந்து இவங்களுக்கு கெட்ட கெட்ட கனவெல்லாம் வரும். இவங்க ஒரு ட்ரீம் உலகத்தில் போய் மாட்டிப்பாங்க. பாழடைஞ்ச அரண்மனையில் நிறைய பேய்ங்க இருக்கும். அங்கே இவருக்கு ஏற்படுற காயங்கள்லாம் வந்து இவருக்கு நிஜத்திலேயே ஏற்பட ஆரம்பிக்கும். சின்ன அப்படின்னு சொல்லிட்டு சைக்கியாட்ரிஸ்ட் போய் பார்ப்பாங்க. அவங்க தான் கிங்ஸ்லி. அவரும் வந்து இவர் கூட சேர்ந்து இந்த கனவு உலகத்தில் மாட்டிப்பாரு. கடனை கேட்டு கேட்டு மிரட்டுற ஆனந்த்ராஜ் இவரே வாண்டடா அந்த ஃபெதரை பிக்க வச்சு அந்த பேய்ங்க கிட்ட மாட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு இந்த பேய்ங்களாம் இருக்கிறது ஒரு உண்மைன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாசம் பண்றதுக்காக நாசர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க. நாசரும் ஒரு அசிஸ்டன்ட் ரஜினாவும் இவங்களுக்கு எக்ஸாசம் பண்றதுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல இவங்க ஃபேமிலி ஃபெதர் எல்லாமே தெரியாம பிச்சு அந்த பாழடைஞ்ச அரண்மனையில கனவுல மாட்டிப்பாங்க. தூங்காம இருக்கிறதுக்காக தினந்தோறும் நைட் இவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இவங்க எப்படியோ தூங்கி எல்லாருமே அந்த அரண்மனையில பேய்ங்க கிட்ட மாட்டிப்பாங்க. அந்த பேய்ங்க யாரு, அந்த பேய்ங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கிறதா மீதி ஸ்டோரி.